அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க, நபிமார்களை டக்கு டக்குன்னு மாத்திக்குவாங்க. டக்குன்ட்டு இந்த நபி ஃபாலோ பண்ணுவாங்க, டக்குன்ட்டு அந்த நபியை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ தர்காவுக்கு போறவங்க இருக்காங்களா, அவங்கள்ட்ட கேட்டா என்ன சொல்றாங்க, ஆதம் நபிக்கு அல்லாஹ் இப்லீஸை சஜ்தா செய்ய சொன்னாங்க இல்லையா, அப்ப காலில் உள்ள தப்புன்னு அல்லாஹ் ஏன் சொல்லணும்? ஆர்குமெண்ட், சூப்பரான ஆர்குமெண்ட் தான், குரான்ல இருக்கிற ஆர்குமெண்ட் தான். காலில் உள்ள ஒரு மனுஷனுடைய காலில் ஒரு வேற ஒரு படைப்பினத்துடைய காலில் இன்னொரு படைப்பு காலில் சஜ்தா செய்யலாமா? இருக்கு, அது குரான்ல இருக்கு. அவங்க காட்டுறாங்க குரான்ல இருக்குங்க. நீங்க என்ன குரானுக்கு மாற்றமா பேசுறீங்க? ஆனா என்ன விஷயம், ரசூலா தடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டான், கொஞ்ச நேரத்துக்கு ஆதம் நபியோட உம்மத்தா மாறினான். இப்ப நம்மால் என்ன பண்ணிருக்கான், ஜம்ப் பண்ணி ஃபாலோ பண்ணிருக்கான். கொஞ்சம் காலையில ஆதம் நபி உம்மத்து, மத்தியானம் ரசூல்லாவோட உம்மத்து, மறுபடியும் யூசுப் நபியோட உம்மத்து, என்ன மறுபடியும் ரசூல்லாவோட உம்மத்து, வட்டி வாங்கும்போது வேற ஒரு உம்மத்து, வட்டி வாங்கிட்டு வந்தானா அதுக்கப்புறம் வேற ஒரு உம்மத்து, மாத்தி மாத்தி பயப்புள்ள ஜம்ப் பண்ணிட்டே இருக்கான். இப்ப அதெல்லாம் சொல்றேன், இந்த மாதிரியான ஜம்ப் பண்ணிட்டே இருக்கிறீங்க. இந்த மாதிரியான ஜம்ப்லிங்கம்லாம் எங்க போவீங்க, நரகத்துல அடித்தட்டுல ஜம்ப் பண்ணிடுவீங்க. கடைசியா உங்க டைவ் எங்க இருக்கும், பயங்கரமான ஒரு டைவ் அடிப்பீங்க, நரகத்துடைய அடித்தட்டுல போயிருவீங்க. இவங்களுக்கு எந்த கூலியும் கிடைக்காது, யாருக்கு கூலி கிடைக்கும்? அதனாலதான் நான் சொல்றேன், நம்ம யூடியூப் சேனல் அதிகமா சொல்றது என்ன, உங்களுடைய தொழுகைகள் செயல இருந்து போயிடும், அதுக்கு நன்மையே கிடைக்காம போயிடும். ஏன்னா அல்லாவுக்கு தீன் நீங்க முக்லிஸா ஆக்கல அப்படின்னா, எல்லா துறைகளும் அல்லாவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நீங்க உறுதியா நம்பல அப்படின்னா, அதன்படி உங்களுடைய செயல்பாடுகள் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க நரகத்துக்கு போவீங்க. உங்க தொழுகை இருக்குதான், தொழுகைக்கு சொர்க்கம் இருக்குதான், ஆனா உங்களுக்கு கிடைக்காது. நோன்புக்கு சொர்க்கம் இருக்குதா, அதுக்குன்னு ஒரு வாசல் இருக்கு, ஆனா உங்களை விட மாட்டாங்க. ஹவுலுல் கௌசர்ல ரசூலா இருப்பாங்க, ஆனா உங்களை அனுமதிக்க மாட்டாங்க. அரிசியில் இருக்கும், நிழல் இருக்கும், ஆனா உங்களை விட மாட்டாங்க. அதுதான் சொல்றோம். அப்ப இந்த ரசூல்கள் மத்தியில இந்த கேம்லிங் பண்றது சரி ஓகே. அப்ப குரான்ல இருக்க ரசூல்கள் எதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான்? ஃபாலோ பண்றது நம்ம ரசூலா தான் ஃபாலோ பண்ணுவோம். ஆனா எல்லா ரசூல்கள் இருந்து நம்ம படிப்பினை எடுப்போம். அங்க இருந்து என்ன எடுக்க மாட்டோம், ஷரியத் எடுக்க மாட்டோம். அங்க இருந்து நம்ம என்ன எடுப்போம், வேற வேற உபதேசங்கள் எடுப்போம். அங்கிருந்து பாடங்கள் கத்துக்குவோம். ஆனா ஷரியத்துக்கு யார் சொந்தம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் சொந்தம். ஷரியத்துல பாரபட்சம் காட்டி ஆகணும், நல்லா சொல்றான், குரான்லயே சொல்றான். இப்ப இதுல உடனே என்ன பண்ணிடுவாங்க, அடுத்த ஒரு கொஸ்டின், இவன் தான் சொல்றான் ரசூல்கள் மத்தியில பாரபட்சம் காட்டக்கூடாதுன்ட்டு. ஆனா ஒரு பக்கம் என்ன பண்றான், ரசூல்கள் மத்தியில பாரபட்சம் காட்டவும் சொல்றான். இப்ப என்ன கன்ஃபியூஸ் ஆயிருதா இல்லையா? திடீர்னு ரசூல்களை பாரபட்சம் காட்டக்கூடாதுன்னு குரானும் பேசுது, பாரபட்சம் காட்டணும்னு இவன் பேசுறான், குரானே பேசுது. புதுசா ஒரு ரசூல் வந்துட்டா, அதுவும் வரும் 7வது அத்தியாயம் வரும்போது அந்த இடத்துல சொல்லுவோம். புதுசா ஒரு ரசூல் வந்துட்டா பழைய ரசூலுடைய ஷரியத்தை என்ன ஆயிரும், டவுன் கிரேட் ஆயிரும். புதுசா ஒரு வேதம் வந்துட்டா பழைய வேதம் என்ன ஆயிரும், டவுன் கிரேட் ஆயிரும். அது செல்லாத நோட்டுன்னு விட்டுறான், புது நோட்டு ரிலீஸ் பண்றான்னா செல்லாத நோட்டுன்னு ஆயிருதா? அது கவர்மெண்ட் ரிலீஸ் நோட்டு தானே. இப்ப கொண்டு போய் நீட்டு 1000 நோட்டு, இதுல மட்டும் ரிசர்வ் பேங்க் சைன் இல்லையா, இதுல மட்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு இல்லையா, இதுனா கள்ள நோட்டா, நீங்க அடிச்சு கொடுத்த நோட்டு தானே அப்படின்னு. செல்லாதுன்னு கவர்மெண்ட் எப்போ சொல்லிச்சோ முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்ப அல்லாவுடைய வேதங்களும் அதே மாதிரி தான், அல்லாவுடைய ரசூல்களுடைய இதுவும் அப்படிதான். அப்ப இந்த விஷயத்துல நல்லா புரிஞ்சுக்கணும்.